ஷர்மிளா. கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு படையும் கடலோர பாதுகாப்பு குழுமம் இணைந்து சாகர் கவாட் என்ற தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது. மும்பையில் கடந்த காலத்தில் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கடல் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் பல முறை இந்த ரோந்து பணிகளில் நவீன படகு மூலம் கடலில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் 2 நாட்கள் சாகர் கவாட் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தொடங்கியுள்ளது. படகுகள் மூலம் கடலோர காவல் படையினர் கடலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட கடலோர காவல் படையினர் ஆரோக்கியபுரம் முதல் குமரி கேரள எல்லையான நீரோடி வரை சுமார் 68 கிலோமீட்டர் தூரம் கடல் மார்க்கமாக ரோந்து பணிகளில் ஈடுபட உள்ளனர். கடலோர காவல் படையினர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல்கள் தர வேண்டும் என்றும் அவர்கள் தப்பி சென்று விடாமல் இருக்க மீனவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்களும் அவர்களுக்கு அளித்து வருகின்றனர். இந்த ஆபரேஷனில் கடலோர பாதுகாப்பு குழுமம், காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். ஷர்மிளா.